இந்த செஷனில் பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம். இப்போ மாநில சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றுவது வந்து பார்த்திங்கன்னா 2 அவை இருக்குது. ஒன்று ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது வந்து என்னது லோவர் ஹவுஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அப்பர் ஹவுஸ், மேலவை. இப்போ தமிழில் சொல்லப்போனால் எம்எல்ஏ ஹவுஸ், எம்எல்சி ஹவுஸ் அப்படின்போம். அப்போ எம்எல்ஏ ஹவுஸ், எம்எல்சி ஹவுஸ், இப்போ இந்த 2 அவையுமே ஸ்டேட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். இன்றைக்கி தேதியில் ஒரு 28 மாநிலங்களில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்களாக 28 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்களில் வந்து 2 அவையுமே இருக்குது, அதாவது அசம்பிளியும் கவுன்சிலும். இப்போ மற்ற இதர மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அவை தான் இருக்குது, அதாவது எம்எல்ஏ ஹவுஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த நம்மள்கிட்ட எம்எல்சி ஹவுஸ் இல்லை. ஏன் சில மாநிலங்களில் எம்எல்சி ஹவுஸ் கவுன்சில் இருக்குது, ஏன் சில இதில் வந்து ஒரு அவை மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 169 கிரியேஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ அந்த ஒரு கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்சி ஹவுஸை ஒரு மாநிலத்தில் உருவாக்குறதும் அளித்தலும் எப்படி அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டியூஷனில் 169 சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அசம்பிளிக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி தேதியில் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, சட்டப்பேரவை இருக்குது, ஆனால் கவுன்சில் இல்லை. இப்போ இந்த கவுன்சிலை உருவாக்கணும். அப்போ இந்த ஒரு கவுன்சிலை உருவாக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த அசம்பிளி வந்து ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணணும். இந்த அசம்பிளி வந்து தீர்மானம் வந்து சிறப்பு பெரும்பான்மையில் தீர்மானம் பாஸ் பண்ணணும். அதாவது இந்த கவுன்சில் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தீர்மானம் பாஸ் பண்ணணும். அப்போ இந்த சிறப்பு பெரும்பான்மையில் 2 கண்டிஷன், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 கண்டிஷன் இருக்குது. டோட்டல் அவையில் இருக்கிறவங்களுடைய மெஜாரிட்டி சப்போர்ட் வேணும். இன்னொன்று வந்திருக்கிறதுல 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஆதரவு தரணும். அதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. பாஸ் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக கவுன்சில் கொண்டு வரலாம். அப்போ ஒரு கவுன்சில் ஒரு மாநிலத்தில் ஓரவையா ஈரவையா அப்படின்ட்டு யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா அசம்பிளி தான். எல்லா மாநிலங்களையும் அசம்பிளி கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால தான் 28 மாநிலங்கள்லையும் இன்னைக்கு தேதியில் சில மாநிலங்களில் 2 அவை இருக்குது, சில மாநிலங்களில் ஓரவை இருக்குது. இது வந்து அந்தந்த அசம்பிளி, ஸ்டேட் அசம்பிளியோடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது.